ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புவனேஷ். டுடே நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம. அதாவது ரொம்ப பழைய ஸ்க்ராப்டு ஸ்பீக்கர் ஒன்று இருந்துச்சு வீட்டில். அதில் மதர் போர்டு எதுவுமே இல்லை, வெறும் ஸ்க்ராப் தான். நீங்களே பார்த்தா தெரியும். நான் வந்து ஒரு விஷயத்துக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு அண்ணன் குத்தாரு. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தாக அப்கிரேட் பண்ண போகிறோம். வித்து அதுக்கு தேவையான ஆம்பிளிஃபையர் போர்டு எல்லாமே. அதுலேருந்து போர்டெலாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராமிங் போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இருக்க போர்டு தான் புதுசாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது இல்லாமல் அந்த ஸ்க்ராப்பில் இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கான ஸ்க்ரூ அந்த இதெல்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக தான் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். நிறைய அப்கமிங் நிறைய வீடியோ கொடுக்குறேன். நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப சாரி சொல்லிக்கணும். கண்டிப்பாக திட்டிங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 11,000 சப்ஸ்கிரைப். ஸோ வந்து 11K இந்த அளவுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்றுமே இல்லை, அது அரால் டெட்டு தான். இது எதுக்குன்னா இந்த பிளாஸ்டிக் ஒட்டுறது தான் பர்ஃபெக்டாக ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க, அந்தளவுக்கு நல்லா ஒட்டிகிட்டு இருக்குது. நான் கூட வந்து இது ஒட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குமான்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ ஆக்சுவலாக வந்து வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டப்பிங் கொடுப்போம். நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும், அதாவது வாய்ஸ் கிளாரிட்டிக்காக. ஆனால் பர்ஃபெக்டாக ஒட்டி இருக்குது இது. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் வெயிட் என்ன வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன ஒரு பொருள் ஒட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா வெயிட் செட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அது ஸ்டார்டிங்கே ஷூட் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கணும். ஸோ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அது தண்ணியில் போடும் போது கூட அந்தளவுக்கு பெரிய இது தெரியல, அதாவது ஒட்டின பொருளே. நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் புதுசாக இருக்கும், அதுக்காக தான், வேறு எந்த ஒரு பர்பஸுக்கும் இல்லை. க்ளீன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் காய வச்சிடலாம். நம்ம ரொம்ப நாளாக வீடியோவும் போடல, என்னோடய வாய்ஸும் நான் வந்து கொடுக்காமல் இருந்திருக்கேன் லாஸ்ட்டு ஒரு 3 வீடியோஸ் வரைக்கும். எனக்கு தெரியும், எனக்கு அதோட இது எல்லாமே எனக்கு 16 நாள் கிட்டே வீடியோ போடாமல் இருக்குது. கஷ்டம் நல்லா எனக்கு புரியுது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில கமிட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கல, பர்டிகுலராக டைம் கிடைக்கல. அப்கமிங் வீடியோ கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சிடலாம். காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 1 hour வரைக்கும் வெயிலில் காஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே ஒரு கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஈரமாக இருந்ததெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்பீக்கர் சைஸ்லாம் வச்சு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோல் போகிறது ஏன்னு காட்டலைன்னா, நம்மகிட்ட ட்ரில் மிஷின்லாம் இப்போதைக்கு இல்லை, மேபி ஃப்யூச்சரில் வாங்குவோம், நான் நம்மளே மேக் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஈட்டை வச்சு தான் ஹோல்ஸ் போட்டது, அதாவது சால்ட்ரிங் அயன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு தான் ஹோல்ஸ் போட்டேன். ஸோ க்ளூ ஜெல்லாம் போட்டு அதை நல்லா டைட்டாக ஒட்டிடுவோம். அது எதுக்குன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வேறு இருக்குது. சப்போஸ் அதை ஆன் பண்ணும்போது ரிட்டன் வெளியே வந்துடக்கூடாது, அதுதான் பக்காவாக ஓட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதுவே க்ளூ ஜெல் வச்சு ஓட்டும் போது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே விட்டுடலாம் தான் பார்த்தேன். ஸோ சரி பேசலாமே, சும்மா தான் இருக்கும், நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டேன் நான், ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறத பார்த்து தான் நிறைய வீடியோ நான் மேக் பண்ண முடியும். நீங்கள் கேட்குறீங்க, எல்லாமே டெக்னிக்கலாக கேட்குறீங்க. ஹவுஸ் வரீங்களா இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்னால் பண்ண முடியாதுன்னா வேலை எதுவுமே கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனாக சொல்ல போனால் கண்டிப்பாக வேலை கிடைச்சா உங்களுக்காக நான் பண்ண தயாராக இருக்கேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சுருங்க, பர்ஃபெக்டாக டைட் வச்சுருங்க. அப்போ தான் ஆடியோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கேப் வந்துட்டு அந்த ஆடியோ சவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு பைப் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோவிங்காக தான் வச்சுருக்காங்க, வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக 4 ஸ்பீக்கர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தது. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் மட்டும் போதும், ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கல. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி நான் பேசாமல் இருக்கேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 7 volt ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ரொம்ப கம்மியான ஆம்ஸ் தான். அது 500 mAh இல்லை 300 mAh தான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் தான். அதுலேருந்து தான் எடுத்தேன் நான், ஒரு ஸ்பீக்கர்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டேன் நான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செலவானதே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளூடூத் போர்டு மட்டும் நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடைச்ச பழைய ஸ்பீக்கர்லேருந்து நான் இது பண்ணது தான். அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இந்த இதுக்காக மாடிஃபை பண்ணிட்டேன். நீங்களே பார்ப்பீங்க அவுட்புட்டு. சரி, அந்த ஸ்பீக்கர் இந்த இடத்த அடைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி அந்த இது தான் கவர் பண்ணிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து அந்த
பிவிசி மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிளாஸ்டிக் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிச்சு. ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7805 ஐசின்னு சொல்லுவாங்க. இது வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி வந்து ஃபஸ்ட்டு பின்னில் இன்புட்டு, அதாவது ப்ளஸ்ஸு கொடுக்கணும், அதாவது 3வது பின் ப்ளஸ் அவுட் எடுக்கணும். 2வது பின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மாடல்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 5 வோல்ட் கரெக்டாக போகணும். நான் வந்து 7 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொன்னேன். இது 5 வோல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டிருக்கு. எல் அவுட்டு, லெஃப்ட் அவுட்டு, ரைட் அவுட்டு, கிரவுண்டு, அவன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபோக்கஸ் சரியாக வைக்கல. நீங்கள் அந்த போர்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து மேக் பண்ணுறது எப்படி நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நான் ஏமாற்ற மாட்டேன். ஆனால் ஒரு 2-3 வீக் கிட்ட ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ப்ராசஸ் எப்போ போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விடைகாலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 AM அந்தளவு தான் எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தூக்கம் வரல ஃப்ரெண்ட்ஸ், அதான் எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுக்குன்னா, உங்களுக்கு தெளிவாக புரியுதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்ணது. இந்த ஐசியை வந்து ஜூம் பண்ண முடியல என்னால். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஜூம் பண்ணி காட்ட முடியல. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே கொடுங்க, இல்லை எனக்கு சர்க்யூட் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ராயிங் பண்ணி இது வரைக்கும் என்னோட பண்ண வீடியோ எல்லாத்தோட சர்க்யூட்டும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் நான். ஸோ ஓகே, இந்த ப்ளூடூத் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோட இன்புட் கொடுக்கணும். அதாவது ஆம்ப்ளிஃபயர்லேருந்து ஆம்ப்ளிஃபயர் போர்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட ஆடியோ இன்புட் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஆடியோ இன்புட் வந்து நம்ம கரெக்டாக குத்துடலாம். நான் வந்து பவர் சப்ளை தான் குத்துருக்கேன், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் குத்துருக்கேன். இப்போ 3 இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு அண்ட் ரைட்டு, அதுக்கப்புறம் கிரவுண்டு. ஆக்ஸ் கேபிள்லேருந்து வர இன்புட்டுன்னு சொல்லலாம். இது சாரி ஆக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வர்றது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஸ் கேபிளும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ப்ளூடூத் மாடலும் போடணும்னா போட்டுக்கலாம். உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் அது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சர்க்யூட் ஓவர் இது. இதுக்கப்புறம் ஒரு பவர் கார்டு என்ன போட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா க்ளூ ஜெல்லாம் போட்டு ஒட்டிடுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரே இதில் இருக்கணும், நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம ஷேக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒயரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கலண்டுரும். இந்த ப்ளூடூத் மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபரில் கிடச்சிது. 3 போர்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 300 ருபீஸில் கிடச்சிது. இதோட சிங்கிள் ப்ரைஸ் வந்து 200 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஸ்பீக்கர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக குத்துருங்க. எதுக்காக நான் கேட்குறேன்னா, ஸ்பீக்கரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரொம்ப பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக டைட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது வந்து பவர் கார்டு. இது இந்த பவர் கார்டு வந்து இந்த இதுக்கு கரெக்டாகவே செட் ஆகும். உங்கள்கிட்ட எந்த பவர் கார்டு இருக்கோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்க்ராப்டு நார்மல் ஸ்பீக்கரை ப்ளூடூத் ஸ்பீக்கராக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ஸ்க்ராப்டு ஸ்பீக்கரில் ஒன்றுமே இல்லை, அதாவது ஆம்ப்ளிஃபயர் போர்டு எதுவுமே இல்லை, ஃபங்க்ஷன் பண்ணுற போர்டு எதுவுமே இல்லை. அதுதான் நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக. நான் ரொம்ப பேசுகிற மாதிரி தான் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரோட லிங்க் எல்லாமே இருக்குது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேங்க. ஃபேஸ்புக்கில் அப்கமிங் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னோடய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம், எல்லாரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சின்ன ஒர்க்கு தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விக்கெலாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட போகிறேன். நம்ம வீடியோ போடுவோம் ஃபஸ்ட்டு, அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே அந்த வீடியோ ரெடி ஆகிடும். இந்த வீடியோ இப்போவே நான் அப்லோட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஒரு 6 o'clock அப்லோட் ஆகிடும் நினைக்கிறேன். 6 o'clock இல்லைனா 7 o'clock. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான், ரொம்பலாம் பெருசாக இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் ஃபேக்காக கிரியேட் பண்ணல, எல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நிறையவே பேசிட்டோம் நம்ம. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.